ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. பொட்டேட்டோவும் சீஸும் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, பொட்டேட்டோ சீஸ் பால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்நாக் ரெசிபியை பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை தோல் நீக்கி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு இது இப்போ நாம் நல்லா மசிச்சு எடுத்துடலாம். மேஷர் வச்சோ கை வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். அது கூட ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. அதை கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றணும் இல்லை, அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதுல தண்ணி இருக்கும், ஸோ அதிலே மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு தண்ணி கட்டிகளே இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது, நல்லாவே தண்ணியாகவே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதை இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சதும் கைக்கு நடுவில் வச்சு தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து சீஸ் தேவைப்படும். நீங்கள் வந்து ஸ்லைஸ் அது இருக்கும்ல, ஸோ அந்த சீஸும் எடுத்துக்கலாம். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நடுவில் அதை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் சுற்றியும் அந்த பொட்டேட்டோ, அதாவது அந்த உருளைக்கிழங்கு இதை எடுத்து மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஏன்னா விரிசல் விழக்கூடாது, அதனால் கவனமாக மடித்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதை பால் ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துடணும். விரிசல் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி நல்லாவே நல்லா உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு கலந்து வச்சுருந்தோம்ல தண்ணி, ஸோ அதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயே இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளையும் செஞ்சு வச்சிடலாம். அடுத்த ஒரு கடாயில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சூடாக வச்சிடலாம். இது நல்லா சூடானதும் இப்போ நம்ம இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அந்த பால்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டிலே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இல்லைனா நீங்கள் 2 பேட்சாக பிரித்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருச்சு, கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இப்போ சீஸ்லாம் வச்சு செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை பிச்சு காமிக்கிறேன். அந்த சீஸில் நடுவில் வச்சதுனால நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அப்படி உருகி வரும். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த சீஸியோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.